உங்களால் எழுதவோ பிடிக்கவோ முடியாது. ஆகவே நான் தான் நம் அனைவரிலும் பெரியவன் என்று சொன்னதாம். உடனே இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது சுட்டு விரல் சொன்னதாம், இனி பாருங்கள், எதையும் சுட்டி காட்டுவதற்கும் எவரையும் அதிகாரம் பண்ணுவதற்கும் நான் தானே பயன்படுகிறேன். ஆகவே நான் தான் அதிகாரி, நானே பெரியவன் என்று சொன்னதாம். அப்பொழுது மிடில் ஃபிங்கர், அதாவது நடுவிரல் சொன்னதாம், இது என்ன, சாதாரணமாய் அனைவரையும் வரிசையில் வைத்துவிட்டு பாருங்கள், யார் உயரமானவர் என்று. நான் தானே உயரமானவன், ஆகவே அனைவரிலும் நான் தான் பெரியவன் என்று சொன்னதாம். உடனே இந்த ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரல் சொன்னதாம், இல்லை இல்லை, என்னதான் நீங்கள் எல்லாருமே மோதிரம் அணிந்து அழைத்து பார்த்தாலும் அரசு முத்திரைக்குரிய அதிகார மோதிரம் என்னதான் அணிக்கப்படுகின்றது, ராஜ மேன்மையை உடையவர் நான். எனவே நான் தான் பெரியவன் என்று சொன்னதாம். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த லிட்டில் ஃபிங்கர், அதாவது இந்த சின்ன விரலுக்கு மிகவும் கவலையாக இருந்ததாம். இது அழுது கொண்டே இருந்ததாம். உடனே தேவதூதன் ஒருவர் இந்த சின்ன விரலை பிடித்துக் கொண்டு ஒரு தேவாலயத்தினுள் அழைத்து சென்று, நீ இப்பொழுது பலிபீடத்தை நோக்கி ஆண்டவரை கைகூப்பி வணங்கு என்று சொன்னார். அது வணங்கியதும் தேவதூதனானவர் மீண்டும் சொன்னாரா, பார், தேவ சந்நிதியில் நீயே முன்னிலையில் இருக்கிறார், இதுவல்லவா பாக்கியம் என்று அத்தேவதூதனானவர் சொன்னாரா. இது போலவே நாளிலும் எத்தனையோ பெரியவர்கள் சபையிலே இருக்கும் போதிலும் சிறியவர்களான உண்மை தன் சந்நிதியின் முன்னின்று வழிபாட்டை நடாக்க தூதர்கள் நம்மை அழைத்து வந்தார்கள். எனவே நம்மை அழைத்த ஆண்டவரை அந்த வேளையில் துதிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் துதி வழியாக கடந்து செல்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று இஸ்ரவேல் சொல்லும். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பாடுபடுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் யாவரும் இந்த வேளையிலே எழுந்து நின்று என்னுடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்றோம்.
நாளையும் காலை வேளையிலும் நமக்காக தந்து உதாரணத்திலே ஒன்று கூடவும் உங்கள் பாடவும் சோசரிக்கவும் தக்கதால் சிறுவர்களாகி உங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த வேளையிலே உம்மோடு இருந்ததற்காகவும் மனவேதனையோடு இந்த வேளையிலே உண்மை தேற்றியதற்காகவும் நோயிடம் இருந்த உண்மை தாங்கியதற்காகவும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கருத்தாய் என்று வழிநடத்தியதற்காகவும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எனக்கு வேறு துணை யாரும் இல்லை சுவாமி. இன்றைய நாளில் நீதியாக உள்ள நியமிக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் நமக்காய் நியமித்துள்ள எல்லாத்திலும் நம்மோடு கூட சேர்ந்து நடந்து வர நீரை அறிவித்தாள். ஆலயத்திற்கு வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் இந்த பாதத்தில் தாழ்மையாக அர்ப்பணித்து ஜெபம் கேட்கிறோம். நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த வேளையிலும் முழங்கால் படித்து ஆண்டவரிடத்தில் உங்களை முற்றுமுழுமாறு அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பு பாடலாக உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம், ஸ்ரீவதி அதிபதியை உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்த
பிள்ளைகளை சுவாமி முழுமையாக கருத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த ஆராதனை சுகந்த வாசனையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் இடன்படுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் செய்கிறோம் நல்ல தகவலே. ஆமென். முதலாம் வேத பாடம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 9 வரையான வசனங்கள். பிழைப்படுத்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலந்தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என்னை செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவர் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அடிக்கும். வேதபாடமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரை. பிலிப்பியர்
ஏசப்பா, இந்த உலகம் எங்கும் நீங்கள் ஸ்தாபித்த திருச்சபைகளூடாக தினமும் ஆத்துமாக்கள் உம்மை அறிந்து உம்மையே சேவிக்கத்தக்கதாக கிருபை கூறுங்கள். மெதடிஸ்த திருச்சபையை தாங்கி வழி நடத்துங்கள் ஏசப்பா. எல்லா குருமார்களுக்கும் ஊழியர்காரர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் ஆவியின் வரங்களையும் கொடுத்து நல்ல பணிகளையும் செய்ய உதவுங்க. எங்கள் சேகரத்தை ஆசீர்வதியுங்க. கல்லாறு திருச்சபையில் உள்ள குருவானவர் வழிகாட்டிகள் சபை மக்கள் எல்லோரும் உங்களுக்கு உகந்த பணி செய்ய ஆவியினால் நிரப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாய் உங்களுக்கு கடவுள் கட்டளையிடுக்க அமைவாக நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஜெபம் செய்வோம். கழுதை குட்டியிலே பவனி வந்த ஏசப்பா, சின்ன பிள்ளைகளாகிய நாங்கள் நடத்தும் இந்த வழிபாட்டில் சிறியவர்களாலும் பெரியவர்களாலும் கொடுக்கப்பட்ட சின்ன காணிக்கையை ஆசீர்வதிங்க. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அறிவையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தாருங்க. எங்களுக்கு எப்போதும் போதுமானவராக இருங்க. இந்த வேண்டுதல்களை உங்கள் பாராட்டி தருகின்றேன். ஆமென். அப்பப்பா சரியாவே இருக்குது. இந்த ஏசிபிசியை கொஞ்சம் மூட்டையாடா. இந்த பேசுகிற கதை காணலையோ? அந்த நாள்ல ஏசி இல்லை, இந்த பிசியும் கூட இல்லை. சடங்குல வாழலையா? இப்ப ஏசிபிசியில் இருக்கிற மக்களை விட அந்த காலத்து மக்கள் எல்லாம் வாழலையா? அப்படியேண்டா அவங்க எப்படி வேர்களை ரசிச்சிருக்காங்க. என்ன எனக்கு தெரியாதா? அழகல்ல எனக்கு கிறுக்கி. கடவுள் எவ்வளவு அழகாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். மனத்தை கொண்ட போய் வெட்டுவார். புடுபுடு வந்து காப்புகள். இந்த சுத்திரை ஒரு ஸ்டைல் தான். ஆனா கொட்டக்காரன். இயற்கை காத்துல மனுஷங்களை அமர்ந்து ஆனா ஏசிக்குள்ளிலோ நெஞ்சின் கடுமையையும் கடை கொடுத்து நியாயப்படுத்தும். அப்ப அந்த இயற்கை காத்தலாமங்க அந்த மரங்களிலாமங்க. கடவுள் படைப்புகள் எல்லாம் படைத்துவிட்டு அவை நல்லதென்று கண்டார். அப்படி என்றால் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். பராமரிக்கணும், பாதுகாக்கணும். இப்படி நடந்தால் இயற்கை சீர்குலைவு உண்டாகாது, இயற்கை அழிவும் உண்டாகாது. அப்ப சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறது நமது கடமையல்லவா? ஆம், கடவுள் படைத்த எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். கடவுள் படைத்த படைப்புகளை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் மிகப்பெரிய பொறுப்பாகும். பாதுகாப்பதும் பராமரிப்பதும் எங்களுடையதும் உங்களுடையதும் பொறுப்பாகும். நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். யாரும் எழுந்திருந்து ஆராதனையுடன் புத்தகம் பக்கம் 46 உள்ள திருத்தூதுவர் பற்றுறுதி என்ற பகுதியை உடனுடன் சொல்கிறோம். ஆராதனையுடன் புத்தகம் பக்கம் 46. விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கிய எல்லா வல்லமையுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே புதல்வராக என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் தூய ஆவியானவரால் கன்னிகையாருக்கு கருவாகி பிறந்தார். பொதியில்லாதவரின் பாதத்திற்கு பாடுபட்டு சிலுவை அறைந்து நரகத்தில் அடக்கமாடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் கர்த்தரோடு எழுந்தார். விண்ணுலகத்து விடுதலை எல்லா வல்லமையுள்ள கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பதற்கு
ஜெபம். ஆகிய சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கும் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறேன். உங்கள் வாயின் வார்த்தைகளும் அவர்கள் இருதயத்தின் தியானமும் உமது சந்ததியில் ஏற்படுவதாகட்டும். உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம். இன்று குருத்தொலை ஞாயிறு வழிபாடு எல்லா இடங்களிலும் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் இந்த வழிபாட்டை நடத்துகிறார்கள். இவர் சந்தார் திருச்சபையின் உங்கள் பிள்ளைகளாகி நாங்கள் நடத்தும் வழிபாட்டிற்கு உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவை பயணம். இயேசுவின் எருசலேம் பவனி, வெற்றிவேந்தன் பவனி, ராஜாவின் பவனி என்று கூறலாம். ஆனால் அது பாவ நிவாரண பலியாக தன்னை அர்ப்பணிக்கும் இயேசுவின் பாடுகளை ஏற்க இருக்கும் சிலுவை பாத பவனி. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இருந்து 9ஆம் வசனம் வரை உள்ள திருமறை பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை ஏற்கும் பலியாக தன்னை அர்ப்பணிக்கும் பயணம் ஆரம்பித்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆகியால் ஒரே விடுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பலருக்காக ஒருவர் பலியாவது என்பதை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடிக்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்ற வசனம் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு சுவாமி பொறுமையாக இருந்தது போல, பொறுமையாக ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் பொறுமையாக வாழ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? எங்களை கோபப்படுத்துகின்ற, துன்பப்படுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற மக்கள் மத்தியில் பொறுமையாக இருக்கின்றோமா? ஆண்டவரின் வழியில் நடக்க அவரை போல ஆயத்தமா? சிந்திப்போம், செயல்படுவோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-11 வசன பகுதியில் காணப்படுகின்ற குருத்தோலை பவனியின் உள்ளான அர்த்தத்தை அறிந்திருக்கின்றோமா? அதன் உண்மை தன்மையை உணர்ந்திருக்கின்றோமா? யூத மக்கள் பஸ்கா பண்டிகைக்கு 7 நாட்களுக்கு முன்னர் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு எருசலேம் தேவாலயம் மதிலை சுற்றி வருவார்கள். யூத மக்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாட இருந்த சில நாட்களின் முன்பு இயேசுவையும் குருத்தொலையை பிடித்து கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசுவும் சீடர்களும் அநேக தடவைகள் கால்நடையாகவேதான் எருசலேம் சென்றார்கள். ஆனால் இந்த பவனி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறாத கழுதை குட்டியில் ஏறி பவனி செல்கின்றார். கழுதை இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. சமாதான சின்னமாக இருந்த கழுதை சமாதானத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்தது. கழுதை உணர்த்தும் சமாதானம், தாழ்மை, கீழ்ப்படிவு நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகின்றது. கீழ்ப்படிவு என்பது சிறுவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கியமானதாகும். பெற்றாருக்கு கீழ்ப்படுதல், ஆசிரியருக்கு கீழ்ப்படுதல், பெரியவர்களுக்கு கீழ்ப்படுதல் என்பது மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுங்கள், இது நியாயம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கீழ்ப்படிப்போம், முன்மாதிரிகளாக வாழ்வோம். குருத்தொலைகளை ஏந்தி பவனி வந்தோம். இதே போன்றுதான் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு சுவாமி செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், குணமாக்குதல், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிய
பேசாவிட்டால் நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. மற்றவரை விட நான் எந்த விதத்தில் குறைந்தவன் என்று கோபித்துக் கொள்கிறோம். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தானே தாழ்த்தி இயேசுவை போல் விட்டுக் கொடுக்கவும் தாழ்த்தவும் சேவை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு அர்த்தமுள்ளதாகவும் உணர்வு பூர்வம் உள்ளதாகவும் அமைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராங்க. தாழ்மையும் சமாதானமும் விட்டுக் கொடுப்பும் நிறைந்த விடுதலையின் ஆண்டவரை நோக்கி உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆதரிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இறுதி பாடலாக நம் யாவரும் எழுந்திருந்து பாடப்புத்தகத்தில் உள்ள 193வது பாடலை பாடுவோம். பாடல் இலக்கம் 193. Yesu வருகிறார்
கண்களை மூடி வேலை செய்வோம். கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று ஆண்டவருடைய விடுதலையை நோக்கி மக்கள் ஆர்ப்பரிப்பது போல இதனால் இந்த பாடக்கூடிய வாயினால் துதி உண்டாகும்படி மகிமை ஏற்படும்படி கர்த்தர் வழிபடும்படி தம் நாளுக்காக நன்றி சொல்லி அனைவரை ஒப்புக் கொண்டு கர்த்தருக்கு நாம் ஜெபம் செய்வோம். நம்ம பரிசுத்தமும் கிருபை சுவாமி, தரமையான காலை வழிபாட்டுக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இந்த திருச்சபையிலே கொடுத்து கருமையான காலங்கள் நிறைந்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆண்டவரே ஒரு சிறப்பானதாக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வழிபாட்டுக்காக ஆண்டவரே பிள்ளைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பெற்றார் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி இந்த நன்மைகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா எங்களை பார்த்து வச்சுக்கிறோம். நாலு பிள்ளைகளுக்கு பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்து ஞானத்தையும் புத்தி அறிவை கர்த்தர் கொடுக்கப்படி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே பிரசங்கத்தில் நாங்கள் கேட்டது போல கர்த்தாவை கீழ்ப்படிவையும் தாழ்மையும் கர்த்தர் கொடுக்கும்படி உங்களை பார்த்து நிகழ்ச்சிக்கிறோம். இந்த சிறு வயது முதலே சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக வாழ கர்த்தர் வழி செய்ய வேண்டுமாய் உங்களை பார்த்து நிகழ்ச்சிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாய் இதனாலே நாங்கள் கண்ட கேட்ட அறிந்த எல்லா காரியங்களையும் கடைபிடிக்க பெரியவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்தும்படி சொல்லிக்கிறோம். சிறுவர்களுக்கு ஆண்டவரே இடர்கள் உண்டாக்காதபடி வாழ வழி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். எப்பொழுதும் அவர்கள் உண்மனை வருவதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி உங்களை பார்த்து நிகழ்ச்சிக்கிறோம். அவருடைய நாட்சியத்தில் தகுதி பெற்ற இந்த பிள்ளைகளை போல நாங்கள் மாற கர்த்தர் வழி செய்ய வேண்டுமாய் உங்களை பார்த்து நிகழ்ச்சிக்கிறோம். ஆண்டவரே நாலு வழிபாடுகளை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். நாலு வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து பலப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம். சுபயினத்தின் மத்தியில் இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுபபலனை கொடுத்து தாங்கும்படி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருகிற புனித வாரத்திலே நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி சந்திக்கணுமா சொல்லிக்கிறோம். திருச்சபையின் தேவைகளை சந்திக்கும்படி சொல்லிக்கிறோம். மக்களின் தேவைகளை சந்திக்கும்படி சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தவக்காலத்திலே தங்களை ஆராய்ந்து அர்ப்பணித்து மனம் திரும்பி வாழ அர்த்தமுள்ளதாக கடைபிடிக்க கர்த்தர் வழி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலும் சத்தியம் சமாதானம் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.